ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நண்பர்களை நேசிக்க தெரிஞ்சவங்க மேஷராசிக்காரங்க. ஆனா அதே நண்பர்களால வஞ்சிக்கப்படக்கூடியவங்களும் மேஷராசிக்காரங்க. சொந்தங்களுக்கு மதிப்பு கூட்ட நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க. ஆனா அதே சொந்தங்களால அவங்களுடைய மரியாதை குறைச்சலை அனுபவிக்கிறவங்களும் மேஷராசிக்காரங்க. எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கிற ஒரு மனம் கொண்ட இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? என்னங்க சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? 7.5 சனி போச்சு, அவ்வளவுதான் இனிமே அப்படின்ற நினப்பு உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து அதை எடுத்துருங்க. இந்த நினப்பை காரணம், சனி தர்மத்தின் பக்கம் நிற்கிறவங்களை ஒருபோதும் வாட்ட மாட்டார். சனியோட இயல்பே அதுதான். இதையே இந்த 7.5 சனி வரப்போறதே 2 பிரிவா சொல்லலாம். ஒன்று, முதல் முறையா 7.5 சனியை அனுபவிக்கக்கூடியவங்க, அல்லது 2ஆம் சுத்துல 7.5 சனியை அனுபவிக்கக்கூடியவங்கன்னு 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். அப்போ முதல் சுத்து 7.5 வரவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா அனுபவங்கள்ல கொடுக்கறதே சனி தான். அப்போ அந்த 7.5 சனி வரும்போதே அனுபவங்களை உருவாக்குவார். ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி, ஏன் இதை செய்யணும் அப்படின்ற அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சனி. ஏன்னா அந்த அனுபவத்து மூலியமா நமக்கு ஒரு படிப்பனை கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த படிப்பனையை உண்டாக்கக்கூடியவரும் இந்த சனி. அதனால முதல் 7.5 சுத்து அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள் உண்டாகிற காலகட்டம். ஆனால் ஒரே அனுபவத்திலேயே நீங்க தெளிவாயிக்கணும். ஏன்னா புத்தியை கற்பூரமா வச்சுக்கிட்டா 2ஆம் முறை அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா சில பேர் திசாபுத்தியோட பாதிப்புல இருக்கிறவங்க, ரொம்ப மோசமான திசாபுத்தி பாதிப்புல இருக்கிறவங்க அந்த முதல் படிப்பனையை அலட்சியம் பண்ணி மறுபடியும் அடி வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா சொந்த திசாபுத்தி நல்லா இருக்கக்கூடியவங்க முதல் ஒரு படிப்பனையிலேயே தெளிந்து தன்னுடைய புத்தியை நிதானமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை திட்டமிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 2வது சுற்று 7.5 சனி அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு இது யோகமான சனியாகவும் விளங்கும். பொதுவாக ஒரு 7.5 சனின்னு வரும்போது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுல குறை இருக்கு. அப்போ குடும்பத்தில் கலகம் உண்டுன்னு ஒன்று பொருள். அதே நேரம் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. உங்களுடைய வாக்குல கவனம் தேவை. தேவையற்ற வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கறதுனால விரயம், வீண் விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்க பேச்சுல கடினமான சொற்களை சேர்க்கக்கூடாது. கடினமான சொற்களை சேர்க்கறதுனால உங்களுக்கு அவப்பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும். வழக்கமா செயல்பட்டு வர சில அதிர்ஷ்டங்கள் பாதிக்கப்படலாம். பொதுவுல ஒரு பழமொழி இருக்கு, சனி பார்க்கும் இடம் பாழ், பார்க்கும் இடம் பாழாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லா பார்க்குமிடம் பாழன்னு அந்த 3 இடமும் மொத்தமாக பாதிக்கப்பட்டுமே? அப்படி அல்ல. சனி முதல் சுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அவங்க பேச்சில் கவனம் வேணும். பேச்சு கவனம் இல்லாமல் பேசி அவங்க பிரச்சனைகளை அனுபவிப்பாங்கன்ற பொருள் வந்துடும். அகங்காரம் அல்லது கர்வி அப்படின்ற ஒரு பேச்சு அந்த முதல் சுற்று அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு வந்துடும். அதனால முதல் அனுபவத்திலே அவங்க தெரிஞ்சிடணும். அது நல்லது. நல்ல திசாபத்தி உள்ளவங்க இதில் தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம பாதுகாத்துப்பாங்க. தப்பான திசாபுத்தி நடக்கக்கூடியவங்க இதில் தெரிய மாட்டாங்க. அதே சமயம் 6ஆம் இடத்தை அது பார்வையிடுது. 6ஆம் இடத்தை பார்வையிடும் போது இவங்க பேச்சினால எதிரிகள் அதிகமாக கூட்டிப்பாங்க முதல் சுற்றுல உள்ளவங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையாரோட விரோதம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முதல் சுத்து உள்ளவங்களுக்கு. ஆனால் 2வது சுத்து நடக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வேறு வகையான ஒரு விதி செயல்படுது. ஏன்னா லாபாதிபதியே சனியா இருக்கிறதுனால, தொழிலதிபதி சனியா இருக்கிறதுனால அவங்க பேசி தொழிலை உருவாக்குவாங்க. அவங்க பேசுறதுனால பணம் பொருள் ஏற்படும். அந்த பாழ்ன்ற விதி செயல்படாது, நன்மையே செயல்படும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமையே அது உண்டு பண்ணும். ஏன்னா அது 2ஆம் சுத்து 7.5 அப்படின்றதுனால. பாக்கியஸ்தானம் அவங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதுல பாதிக்கப்படாது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டங்கள் பாதிக்கப்படும். ஆனா 2ஆம் சுத்து உள்ளவங்களுக்கு தந்தையோட விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். தந்தையுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கருத்து வேறுபாடுகள் தேக ஆரோக்கியமா மாறும். ஸோ இப்படி நம்ம அந்த சனியை பொருள் கொள்ளணும். அதனால இந்த 7.5 சனியை பார்த்து மேஷராசிக்காரங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது.
சொந்த திசா புத்தி நல்லா உள்ளவங்களுக்கு இந்த 7 சனி பெரிய பாதங்கள் உண்டு பண்ண மாட்டார். அது முதல் சுற்றா இருந்தாலும் சரி, 2ஆம் சுற்றா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த சனி இதுவரைக்கும் 3ஆம் பார்வையை உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது. உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை வேற பார்த்துக்கிட்டே இருந்தது. லாபத்தை சனி உருவாக்கினாலும் கூட உங்களுக்கு மரியாதைகள், அந்தஸ்துகள் உயரக்கூடிய ஒரு அமைப்பு அது உண்டு பண்ணியிருக்காது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சோதனை கொடுத்துருக்கும். உங்களுடைய புத்திரஸ்தானத்துக்கும் சோதனை கொடுத்துருக்கும். அப்ப இந்த சனியோட பார்வை விலகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஏன்னா பிள்ளை பேரு இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி உருவாக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய சனி பயிற்சி தான் இருக்கு. இந்த 7 சனி நடக்கிறதுனால உங்களுடைய வாக்குல நீங்க கவனம் வைக்கணும். குறிப்பா உங்களுக்கு கீழ் பணிபுரியறவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். உங்களுடைய மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் நிம்மதியை தரும்னு சொல்ல முடியாது. ஆனா பெரிய உபத்திரவமும் இருக்காது. சொந்த தொழில் செய்யற பிரிவுல இருக்கிறவங்களுக்கு விவசாயம் ரொம்ப கை கொடுக்கும். அதே நேரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மர சம்பந்தப்பட்ட தொழில்கள், மேன் பவர் ஏஜென்சி நடத்துறவங்க, வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்பக்கூடிய பணிகளை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதாயம் கூடுன்னே சொல்லலாம். அரசு துறை சேர்ந்தவங்க அல்லது அரசு துறை ஒப்பந்தங்கள்ல பணியாற்றுறவங்க, இவங்க 2 பிரிவினரும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. மாணவ பருவத்துல உள்ளவங்களுக்கு இந்த 7.5 சனி கொஞ்சம் சோதனையானது தான். அதே சமயம் அவங்க சோம்பேறித்தனமா ஆகாம இருக்கவும், மந்த புத்தியில சிக்காம இருக்கவும், ஞாபக மறதியில சிக்காம இருக்கவும் குரு வழிபாட்டை மேற்கொள்றது நல்லது. சனியோடைய சஞ்சார பலன்கள்னு வரும்போது 6/3/2026 இருந்து 1/4/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் சஞ்சாரம் பண்றார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது இது விரய சனியாக செயல்படும் போது அதோடைய வீரியம் அதிகமா இருக்கும். அதனால தேவையற்ற செலவுகள் பெருகலாம். அதனால அது சுப விரய செலவுகளா நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுறது அல்லது வீட்டில் நல்ல விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் அதில் செயல்படுறது, இதில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா மே 26க்கு பிறகு சுப விரய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல்களை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். 1/4/2026 இருந்து 14/4/2027 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் பண்றாரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு பல கெடுதல்களை உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப தேவையற்ற விரைய செலவுகள் கூடும். தந்தையாருடைய உடல்நிலையில கவனம் வேண்டும். அந்த நேரம் தேவையற்ற செலவுகளோ அல்லது தேவையற்ற மன உளைச்சல்களோ அல்லது இடமாற்றங்களோ வேலையில அழுத்தங்களோ கூடக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அந்த நேரத்துக்கு நீங்க எளிதாக கொண்டு போகிறதுக்காக நீங்கள் சில பரிகாரங்களை மேற்கொள்றது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் சனியோட சஞ்சாரம் நடக்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும். மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க மூலிமா ரொம்ப ஆதாயமும் கிடைக்கும். அதே சமயம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் அந்த நேரத்தில் ஏற்படலாம். சனியுடைய வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வோட கூடிய இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர். இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல சிறப்புகளை நீங்கள்